நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலகிரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி செயலிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உதகை அரசு பாலிடெக்னிக் அறையில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சி செயலிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிசிடிவி கேமரா காட்சிகள் திரையில் தெரியாததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 20 நிமிடங்களுக்கு பிறகு வழக்கம் போல அது செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நீலகிரி மக்களவை தொகுதிக்கான அந்த ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்பட்டுள்ள அந்த சிசிடிவி செயலிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சனிடம் கேட்கலாம். ஜான்சன், என்ன நடந்தது? விரிவான விவரம். தேர்தல் முடிந்த, அதாவது 19 முடிந்த பிறகு 20ஆம் தேதி அன்று ஏற்கனவே 1619 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக்ல கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதன் சுற்றிலும் ஏறக்குறைய 173 கேமராக்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அருகில் உள்ள அறையிலிருந்து கண்காணிப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் ஒரு அறை ஒதுக்கப்பட்டு அங்கு ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட திரைகள் வைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையை இவர்கள் கண்காணித்து வருவார்கள். இந்நிலையில் இன்று மாலை திடீரென 20 நிமிடங்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காமல் திரைகள் அனைத்தும் எம்டியாக இருந்த காரணத்தினால் அங்கு அப்பணியில், அதாவது அந்த கண்காணிப்பு பணியில் இருந்த அரசியல் கட்சியினர் உடனடியாக வெளியில் உள்ள சக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு ஆய்வு செய்த பின் 20 நிமிட தொழில்நுட்ப காரணமாகவும் அதிகபட்சமான வெப்பம் காரணமாகவும் இந்த செயலிழந்திருப்பதாகவும் 20 நிமிடத்தில் சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், ஜான்சன், அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் முறையா செஞ்சிருப்பாங்க தானே? ஏன்னா ஸ்ட்ராங் ரூம்ன்றப்போ 3 அடுக்கு பாதுகாப்பு, முறையான அந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் தானே? என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க இதுக்கு? அதாவது தொழில்நுட்ப கோளாறு தான் இது. இதற்காக தனிப்பட்ட பொறியாளர்கள் அனைவரும் பணியில் இருக்கின்றனர். இது போன்ற எலக்ட்ரானிக் இதில் அவ்வப்போது ஏற்படுவது வழக்கம்தான். இதனைத் தொடர்ந்து தான் 20 நிமிடம் இது போன்று ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இனி வரும் காலத்தில் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளார்கள். விக்னேஷ், 20 நிமிடங்களுக்கு மேலாக அங்குள்ள சிசிடிவி செயலிழந்திருக்கு. இது குறித்து அங்குள்ள அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க? அரசியல் கட்சியினர் பொறுத்தளவுக்கு இது யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் சாதாரண கிளை செயலாளர் போன்றவர்கள் மட்டுமே இது கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றியோ மற்ற தொழில்நுட்பங்களை பற்றியோ சரியாக தெரியாது. அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது திரையில் எந்த விதமான சிக்னல்களும் கிடைக்காத காரணத்தால் வெளியே தகவல் சொன்னார்களே ஒழிய இது எதனால் ஏற்பட்டது, இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா என்பதை சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த அளவுக்கான விவரங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். விக்னேஷ், ஜான்சன், அந்த ஸ்ட்ராங் ரூம்ல மொத்தமா எத்தனை சிசிடிவிகள் அங்க வைக்கப்பட்டிருந்தது? அது எப்படி கண்காணிப்பாங்க? நடைமுறை என்ன? நடைமுறை என்பது, அதாவது அந்த பாலிடெக்னிக் சுற்றிலும் 173 கேமராக்கள், அதாவது உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கேமரா மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு கேமரா என 173 கேமராவும் டோட்டல் ஸ்ட்ராங் ரூமை கண்காணிப்பு வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உள்ளே தனியாக இவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே ஒரு 50 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அறையில் 30 கேமராக்கள் வரை இவர்கள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையில் தான் எம்டியான காரணத்தினால் தான் உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இவர்கள் சற்று நேரம் குழப்பத்தில் இருந்தனர். இப்போ நிறைய சிசிடிவி கேமரா அங்க இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப எல்லாமே ஒட்டுமொத்தமா அனைத்துமே செயலிழந்துருச்சா? இப்ப அது பதிவான காட்சிகள் எல்லாம் இப்ப அந்த 25 நிமிடங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காட்சிகள் இப்போ இருக்காதா? அப்போ அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூமை சுற்றிலும் உள்ள வெளியே இருக்கின்ற கேமராவை சுற்றிலும் 173 கேமராக்கள், உள்ளே இருக்க கேமராக்கள் ஹார்ட் டிஸ்கில் பதிவாகி இருப்பதா என்பது எல்லாம் இதற்கு மேல் இவர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்த பின் தான் தகவல் தெரிவிக்கப்படும். விக்னேஷ், இப்போ மாவட்ட ஆட்சியர் தான் அங்க மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், அவங்க தரப்புல இருந்து எதுவும் இப்போ விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா அதுக்கு? மாவட்ட ஆட்சியர் இது குறித்து தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் கேட்டபோது அதிக வெப்பம் காரணமாக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. 20 நிமிடம் அந்த திரையில் தெரியாமல் போனது. இது குறித்து தான் விசாரித்து வருகிறோம். ஆனால் தற்போது அது மீண்டும் பழையபடி செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று கூறுகிறார்கள். விக்னேஷ், இப்போ மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் அது போன்ற நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கூடுதலா வேற என்னென்ன வசதிகள் செஞ்சிருக்காங்க? இப்போ கூடுதல் என்பது இப்போ மாலை நேரம் ஆகிவிட்டது. இனி வருங்காலத்தில் கூடுதலான கம்ப்யூட்டர் பொறியாளர்கள்
மற்றும் இதற்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் இதற்கு மேல் அவர்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது விக்னேஷ். இப்போ அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் அந்த பகுதியில் இருந்தாங்களா, உடனே வரவழைக்கப்பட்டிருந்தாங்களா, என்ன நடந்தது அந்த 20 நிமிடங்கள்? ஆம், அதாவது இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் என்பது தனியாக எப்பொழுதுமே இதை கண்காணிப்பதற்காகவே 173 கேமராக்கள், கம்ப்யூட்டர்கள் உள்ளிட்ட அனைத்தும் கண்காணிப்பதற்காக தனி குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக வந்து அதை தவறை கண்டுபிடித்து சரி செய்வதற்கு 20 நிமிடங்கள் ஆகியுள்ளது விக்னேஷ். ஜான்சன், பொதுவா இது மாதிரி முக்கியமான இடங்கள்ல வந்து மெயின் இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்தா கூட இன்னொன்னு சைட்ல யூபிஎஸ்ஓ அல்லது பேக்கப்போ வேறு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தலையா? அதாவது தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை அந்த பொறியாளர்களுக்கு மட்டுமே இது குறித்த முழு விவரங்களும் தெரிய வரும். அவர்களிடம் நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நமக்கு தற்போது மாவட்ட ஆட்சியர் கொடுத்துள்ள விவரப்படி இதற்கு மேல் தான் இது என்ன நடந்தது என்ன என்பதெல்லாம் இதற்கு மேல் தான் சற்று விரிவாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது விக்னேஷ். தொடர்ந்து நாம் அந்த பொறியாளர்களை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதுக்கடுத்து மேலும் நாம் தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும் விக்னேஷ். வெப்பத்தை தணிக்க குளிர்பான்கள் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருணா வந்து தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்ப வேற என்னென்ன விஷயங்களை மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க இப்போதுல? தற்போதைக்கு அதாவது இந்த பொறியாளர், அதாவது கம்ப்யூட்டர் பொறியாளர்களுக்கு யார் எத்தனை பேர் பணியில் இருக்கிறார்கள், இன்னும் கூடுதலாக தேவைப்படுகின்றதா அல்லது வெப்பத்தை தணிப்பதற்காக இன்னும் சற்று எக்ஸ்ட்ரா அறைகள் போட்டு அங்கு யூபிஎஸ் உள்ளிட்ட மற்ற கம்ப்யூட்டர் சாதனங்களை அதிக அளவு வைக்கலாம் என்று இதற்கு மேல் வந்து அவர் திட்டம் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விக்னேஷ். இப்போ இந்த விஷயம் முதல்ல எப்படி தெரிய வந்தது? அரசியல் கட்சி தான் இந்த புகாரை கொடுத்தாங்களா? எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது? அதாவது அங்கு உள்ள கண்காணிப்பு பணி உள்ள இந்த கிளை செயலாளர்கள், அரசியல் கட்சியினர் அவங்க அமர்ந்திருக்கும் போது திடீரென அந்த திரையானது ஒன்றும் தெரியாமல் எம்டி ஆன காரணத்தினால் அவர்கள் அந்த வீடியோவை பதிவு செய்து வெளியே நமக்கு பிரத்யேகமாக சற்று கிடைத்தது. அதன் பிறகு அது வைரலாக பரவ ஆரம்பித்து விட்டது விக்னேஷ். ஜான்சன், மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸ்ட்ராங் ரூம், 3 அடுக்குக்கு மேல் பாதுகாப்பும் இருக்கப்பட்டிருக்கும். திடீர்னு இப்படி செயலிழந்த உடனே அங்க இருக்கக்கூடிய காவலர்களாகட்டும், இந்த சிஆர்பிஎஃப் போலீஸாகட்டும், அவங்க தரப்புல என்ன நடந்தது? சலசலப்பு இருந்ததா? இல்ல, இந்த தகவல் உடனடியாக வந்து வெளியே இருந்த காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் மூலமா மட்டுமே தேர்தல் அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் நேரடியாக அங்கு தொடர்பு கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அந்த உயர் அதிகாரிகள் தெரிவித்து அவர்கள் தேர்தல் அதிகாரியிடம் தெரிவித்து பின்னர் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து பார்ப்பதற்கு தான் இந்த 20 நிமிடம் தாமதமாக இருக்கிறது விக்னேஷ். தொடர்ந்து அந்த அதாவது இங்க நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக போடப்பட்டுள்ள லாங்குவேஜ் பிரச்சனை, அதாவது இவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் உண்டான சில லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் சற்று தாமதமாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட்டது விக்னேஷ். இப்ப அந்த ஸ்ட்ராங் ரூம் பகுதிக்கு அதிகாரிகள் வந்திருக்காங்களா? மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்களா? இப்போ அங்க என்ன நிலவரம்? மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பவம் கேள்விப்பட்ட உடனே சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு உள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களிடம் இது குறித்து விவரம் கேட்டறிந்தார். அதிகபட்சமான வெப்பம் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்து விட்டோம், விரைந்து வந்து இது போல் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர் தினேஷ். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.